ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் ஃபன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. தேங்க்யூ. அம்மா அம்மா, வா பர்வதா, வா. ஸ்கூல் முடிஞ்சா வாமா, உள்ள வாமா. என்னம்மா பர்வதா, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு? ஒரே சந்தோஷமா வரி, என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா, எங்கள் ஸ்கூல்லேருந்து இந்த தடவை டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா. இந்த வார வீக்கெண்டில் கன்னியாகுமரிக்கு டூர் போகிறோம்மா. ஒரு நாள் எங்களுக்கு டூருக்கு போகிறதுக்கு இந்த ஃபார்மில் சைன் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அந்த ஃபார்மில் சைன் வாங்கிட்டு வந்தால் தான் டூருக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ப்ளீஸ்மா, நான் டூருக்கு போகிறேம்மா. என்னது டூருக்கா? டூருக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ என்ன டூருக்கு போக போகிறீங்க? அதுவும் இல்லாமல் இந்த தடவை வீக்கெண்டில் உங்கள் அப்பா வேறு வரதா சொல்லியிருக்காரு. இந்த தடவை அப்பா வரும்போது நீ வீட்டில் இல்லாமல் வெளியே போனேன்னா என்ன பண்ணுறது? அவரே எப்பயோ ஒரு தடவை தான் ஊர்லேருந்து உன்னை பார்க்கணுன்றதுக்காக வராரு. நீ அவர் வரும்போது நீ ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு போயிருந்தேன்னா என்ன பண்ணுவார்? பாவம், அவர் உன்னை தேட மாட்டாரா? அதனால் இந்த தடவை டூருக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம், நீ வீட்டிலேயே இரு. அடுத்த தடவை பார்த்துக்கலாம். என்னது டூருக்கு கிடையாது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டூருக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் போகலைன்னா எப்படி? நான் கண்டிப்பாக போயே ஆகணும். டூருக்கு போயே ஆகணும். இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். போங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் டூருக்கு போயே ஆகணும். அடடா பர்வதா, அழுகாதம்மா. பாரு, அப்பா உன்னை பார்க்கணுன்றதுக்காக தானே ஊர்லேருந்து வர்றாரு. உன்னையும் தம்பியும் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வர்றாரு. இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா எப்படி? அதனால தான் நான் சொன்னேன். அழுகாதீங்க, சரியா? சரி, நான் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். நம்ம அதுக்கப்புறமா டூர் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்றதை கேட்டுட்டு நான் சைன் பண்ணுறேன், சரியா? இப்போ நீ முதல்ல அழுகாமல் டியூஷனுக்கு போய் படிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் அப்பாட்ட கேட்டு நான் உனக்கு சைன் பண்ணி வைக்கிறேன், சரியா? நீங்க கண்டிப்பா அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்பா கண்டிப்பா டூருக்கு போயிட்டு வரட்டும்னு தான் சொல்லுவாரு. நான் கண்டிப்பா டூருக்கு போயே ஆவேன். நான் இல்லைன்னா அப்பாட்ட வந்து பேசுவேன். எனக்கு கண்டிப்பா டூர் போயே ஆகணும். அப்பா சரின்னு தான் சொல்லுவாரு. நீங்க தான் விட மாட்டேங்கிறீங்க. அடடி, என் பொண்ணுக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு பாரு. சரி, நீ கண்டிப்பா போயிட்டு வா. நான் அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வைக்கிறேன். நீ இப்போ நேராச்சு டியூஷனுக்கு கிளம்பு, சரியா? ஓகேம்மா, பாய்மா. எனக்கு டியூஷனுக்கு நேராச்சு, நான் போயிட்டு வரேன். பாய். பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா படிங்க. எக்ஸாம் வரப்போதில் கவனமாக படிங்க. எல்லாரும் படித்து எழுதி காமிங்க. சீக்கிரமாக ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து என்னட்ட வந்து காமிக்க வாங்க. டியூஷனுக்கா, மே ஐ கம் இன்? சீக்கிரமாக உள்ளே வாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் டியூஷனுக்கு லேட்டாகவே வந்துட்டு இருக்கீங்க 3 பேரும்? என்ன, உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் டேபிள்லாம் கொடுத்துட்டாங்களா? இன்னும் கொடுக்கலையா? இவங்களுக்குலாம் எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வரப்போகுது சொன்னாங்களா, சொல்லலையா? டியூஷனுக்கா, எங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்கக்கா. எங்களுக்கு இன்னும் 2 வாரம் கழிச்சு எக்ஸாமாங்க்கா. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வாரம் வீக்கெண்டில் டூர் போக போகிறோம்க்கா. அதனால தான் நாங்கள் வீட்டில் சொல்லி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. என்னது, டூர் போக போகிறீங்களா? இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுல்லாக மழை பெய்ய போகுதுன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் எப்படி டூர் போக போகிறீங்க? யார் சொன்னாங்க உங்களுக்கு? சரி, டூருக்கு போகிறதுன்னா பார்த்து போயிட்டு வாங்க பிள்ளைங்களா. எங்கள் பிரின்சிபல் மேடம் தான்க்கா சொன்னாங்க இந்த தடவை டூர் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டியூஷனுக்கா, இந்தாங்க எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, நீங்கள் பாருங்கக்கா. அடடா, எல்லா எக்ஸாமுக்கும் லீவே இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கே. பிள்ளைகளா, கவனமாக படிங்க. டூருக்கு போனாலும் எக்ஸாமுக்கெல்லாம் முன்னாடியே படித்து வச்சுட்டு போங்க. எந்த எக்ஸாமுக்கும் லீவே கிடையாது. கவனமாக படிங்கப்பா. சரி, நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாமோ எக்ஸாமுக்கு வரிசையாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே அக்கா. பூர்ணி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். பூர்ணி, சொல்லு பர்வதா. இங்கே சொல்ல முடியாது. இங்கே சொன்னோன்னா டியூஷன் அக்கா என்னன்னு கேட்பாங்க. அதனால வா, நம்ம ரெஸ்ட் ரூம் போய் கேட்போம். கேட்டு வெளியே உன்னிட்ட ஒன்று சொல்லணும். பூர்ணி, என் கூட வா. பூர்ணி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நம்ம இப்போ தானே வந்தோம். நம்ம அதுக்குள்ளேயும் கேட்டோன்னா அந்த அக்கா என்னன்னு கேட்பாங்க. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கொஷினை படித்து ஒப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் ரூம் போவோம். அது வரையும் வெயிட் பண்ணு. சீக்கிரம் நம்ம போவோம். அக்கா, மே ஐ கோ டு வாஷ்ரூம்? வாஷ்ரூம் கூட 2 பேரும் ஒன்றா தான் போயாகணுமா? பார்த்து போயிட்டு வாங்க. அப்பாடா, அப்பப்போ இப்படி வெளியே எந்திரிச்சு வந்தாதான் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. என்ன பர்வதா,
என்னமோ சொல்லணும்னு சொன்ன. என்ன சொல்லு பர்வதா. பூர்ணி, நான் இந்த தடவை டூருக்கு வருவேனா இல்லையானே எனக்கு தெரியல. எங்க அம்மா டூருக்கு வேணான்னு சொன்னாங்க பூர்ணி. பர்வதா, என்ன சொல்ற? நான் வேற எங்க வீட்ல நீ வரேன்னு சொல்லி தான் டூருக்கே பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இப்ப திடீர்னு வரமாட்டேன்னு சொல்ற. ஏன், எதுக்காக வரமாட்ட சொல்லு. அது இந்த தடவை ஊர்ல இருந்து எங்க அப்பா வராருன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மா சொன்னாங்க மழை வேற பெய்யுது, எதுக்காக டூருக்கெல்லாம் போறீங்கன்னு சொன்னாங்க. டியூஷன் அக்கா வேற சொன்னாங்க, பாத்தியா ஃபுல்லா ஒரு வாரத்துக்கு மழை இருக்குன்னு. நம்ம எப்படி டூருக்கு போக போறோம்னா தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூர்ணி. ஓ, நீ அதுக்காக தான் பயப்படுறியா? மழையெல்லாம் ஒன்றும் வராது. நீ வேற ஏன் பர்வதா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? மழையாச்சும் வர்றதாச்சும். திடீர்னு என்ன இப்படி மழை பெய்யுது? இந்த மழை எங்க இருந்து வந்துச்சு? வேகமா வா பூர்ணி, நம்ம வேகமா உள்ள போயிருவோம். வா, மின்னல் வேற பயங்கரமா வெட்டுது. வா வா வா. இங்க பாரு, அவங்க சொன்னது உண்மைதானா? மழை பாரு எப்படி பெய்யுதுன்னு. அச்சோ, நம்ம ஊருக்கு போக முடியுமா என்னன்னு தெரியலையே. வேகமா வா பூர்ணி. என்ன மழை இது இப்படி திடீர்னு பெய்யுது? வெளியே போன பூர்ணி பர்வதாவை வேற காணோம். எங்கே போனாங்கன்னு தெரியலையே. அச்சோ, மலையில் பிள்ளைங்க எங்கே மாட்டினாங்கன்னு தெரியலையே. டியூஷனுக்கா நாங்கள் வந்துட்டோம்க்கா. வந்துட்டீங்களாம்மா? நான் உங்களை தான் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். மின்னல் வேற பயங்கரமாக இடிக்குது. திடீர்னு மழை வந்துருச்சு, பிள்ளைங்க எங்கே போயிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். வாங்க உள்ளே போய் உட்காருங்க வாங்க. சரிக்கா. அட அர்ஜுனா, எவ்வளோ பெரிய இடி! அப்பா, இந்த மாதிரி சத்தத்தை நான் கேட்டதே இல்லையே. கடவுளே, எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலையே. அர்ஜுனா அர்ஜுனா, காப்பாத்துப்பா. பிள்ளைங்களா வாங்க, எல்லாரும் உள்ளே போய் உட்காரலாம். பயங்கரமா இடியா இருக்கு. வாங்கப்பா, எல்லாரும் உள்ளே போவோம். வாங்க வாங்க. பிள்ளைங்களா, எல்லாரும் அமைதியாக உட்காந்துருங்க. கரண்ட் வேற போயிடுச்சு. மழை வேற அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை எப்போ விடுதோ அப்போ எல்லாரும் வீட்டுக்கு போங்க, சரியா? சரிக்கா சரிக்கா. இந்த மழை வேற எப்பதான் நிக்குமோ? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. நான் எங்க வீட்டுக்கு போகணும். எப்பதான் நிக்குமோ தெரியலையே. பூர்ணி, நீ எதுக்காக அழுகுற? மழை பெஞ்சுனா ஜாலி தானே. பாரு, கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. நம்ம படிக்காம சும்மா தானே உட்காந்துருக்கோம். நீ எதுக்காக அழுகுற பூர்ணி? எதுக்கு அழுகுறியா? நமக்கு தான் இப்படி எல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி நமக்கு டூருக்கு கூட்டிட்டு போவாங்க? டூரை கேன்சல் பண்ணிடுவாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் அதுக்கு தான் அழுதுட்டு இருக்கேன், போதுமா? ஓ, அதுக்கு தான் அழுகுறீங்களா? அப்போ நானும் சேர்ந்து தான் அழுகணும். எனக்கும் பயமா இருக்கேன் மழை பெய்யறதை பார்த்தா. அப்போ டூருக்கு போக முடியாதா? அவங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னா நமக்கு எப்படி கூட்டிட்டு போவாங்க? பிள்ளைங்களா இங்கே வாங்க, அங்கே நிற்காதீங்க. ஜன்னல் கிட்டக்க ரொம்ப இடி விழுகுது. வாங்க வாங்க, வந்து இங்கே உள்ள வந்து உட்காருங்க வாங்க.